இன்று அமாவாசை. நிலைவாசலில் இந்த ஒரு பொடியை தூவி விடுங்கள், தாறுமாறாக பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நாம் தூவி விட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடும் ஹனுமன் ஜெயந்தியோடும் இந்த அமாவாசை வருகிறது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது மாதிரியான சேர்க்கை வரக்கூடிய நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே பல மடங்கு நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அமாவாசை அன்று நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் அமாவாசை நாட்களில் நீங்கள் இந்த ஒரு பொடியை உங்கள் நிலைவாசலில் தூவி விட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் நீங்கி அங்கே பண வரவு அதிகரிக்கக்கூடும். நம்ம வீட்டில் எப்பொழுதும் பாசிட்டிவிட்டிவே இருக்கணும், நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை பெருக்க வேண்டும் அப்படின்னா வாசனை நிறைந்த பொருட்கள் நம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். வாசனை நிறைந்த பொருட்கள் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அன்னை மகாலட்சுமி வாசம் செய்வாள். அவளுக்கு ரொம்ப பிடித்தது இந்த வாசம் நிறைந்த இடம். மகாலட்சுமி 108 பொருட்களில் வாசம் செய்வதாக ஐதீகம் இல்லையா? அதே மாதிரி இந்த நெய், இனிப்பு, இந்த பொருட்கள்லாம் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலும் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நிறைய தீபங்கள் ஏற்றினாலும் ஏதாவது ஒரு தீபத்தை நெய் தீபமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நெய்யில், அதாவது பசும் நெய்யில் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இல்லையா? அப்போ அந்த நெய்யை பயன்படுத்தி நம்ம தீபங்கள் ஏற்றும் பொழுது நம்ம வீடுகளில் 16 வகையான ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கணும், பண வசிகம் ஏற்படணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு மாதம் ஒரு 2000 ரூபா சேவிங் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்குன்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு செலவு வந்துடுது, அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. சேவிங்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை, கை நிறைய சம்பாரித்து என்ன பலன்? திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு யார்கிட்டையாவது போய் கடன் கேட்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவர்கள் வீண் விரைய செலவுகள் ஏற்படுகிறது, பணத்தை சேவிங் பண்ண முடியலை, இல்லையா பணம் எங்களுக்கு வருவதற்கு தடையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, வருமானமெல்லாம் வரும், ஆனால் எல்லாமே பெண்டிங்காகவே இருக்கும். 2 நாளில் தந்துடுறேன், 1 வீக்கில் தந்துடுறேன் அப்படின்னா அந்த பணம் வருவதற்கு நிறைய தடைகள் நம்மளுக்கு ஏற்பட்டுருக்கும். இப்படி பண வரவில் தடைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க. அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். தர்ப்பணம் கொடுக்கணும், காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடுகளையெல்லாம் வச்சுக்கோங்க. காலையில் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் செய்த பிறகுதான் மாலையில் நம்ம இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்ததும் கூட. நீங்கள் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை வரக்கூடிய காரணத்தினால வெண்கடுகு சேர்த்து சாம்பிராணி தூபம் போடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டிகளையும் நீக்கக்கூடியது இந்த வெண்கடுகு. நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டிங்க அப்படின்னாலே இந்த வெண்கடுகு உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் சமையலுக்கே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த கருப்பு நிறத்தில் ப்ரௌனில் இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய கடுகை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வெண்கடுகை நம்ம பயன்படுத்துறது கிடையாது உணவிற்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சாம்பிராணியில் போட்டிங்கன்னா அது டப்பு டப்புன்னு வெடிக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும், கண் திருஷ்டிகள் நீங்கும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கும். அதனால் கட்டாயம் இன்றைய தினம் நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த வெண்கடுகை சேர்த்து போடுங்க.
குங்குலிங்கம் சேர்த்து போடுங்க. வெள்ளை குங்குலிங்கம்னு கேட்டிங்கன்னாலும் கடையில் கிடைக்கும். இதுவுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடியது. இது ரெண்டில் எது கிடைச்சாலும் போட்டுக்கோங்க. ரெண்டுமே எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க ரெண்டையுமே பயன்படுத்தி வீடு பூரா தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்த பிறகு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பாகத்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். அதனால் கவனமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது இந்த ஜவ்வாது. நீங்கள் பொடியாக வாங்கி வச்சுக்கோங்க. இது பேஸ்ட்டாகவும் கிடைக்கும், பொடியாகவும் கிடைக்கும். நீங்கள் பொடியாக வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இந்த பொடியை ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பட்டை பொடி, சிலமன் பவுட்ரு, இது எல்லா கடைகளையும் இப்போ பவுடராகவே கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை அப்படியே விரலில் நசுக்குனீங்க அப்படின்னாலே அது பவுடர் ஆயிரும். இது 3ஐயும் உங்கள் உள்ளங்கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியில் உங்கள் வீட்டை பார்த்தவாறு நின்றுக்கோங்க. உங்கள் வீட்டை பார்த்தவாறு வெளியில் போய் நின்றுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த சிலமன் பவுட்ரு, ஜவ்வாது பவுட்ரு, பச்சை கற்பூர பவுட்ரு, இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே உங்கள் நிலைவாசலில் படுற மாதிரி வெளியில் நின்று உங்கள் வீட்டு உள்பக்கம் பார்த்து ஊதி விட்டுருங்க. ஊதி விட்டுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பச்சை கற்பூரமாக இருக்கட்டும், சிலமன் பவுடராக இருக்கட்டும், இது இரண்டுமே பண வசியத்தை ஈர்க்கக்கூடியது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அகற்றி, நெகட்டிவிட்டியை அகற்றி, நேர்மறை ஆற்றல்களை பெருக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடையை நீக்கி பண வரவை அதிகரிக்கும். உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பண வரவு அப்படிங்கிறது மிக மிக அபரிவிதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது தெய்வ சக்தி உள்ளது. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி இந்த ஜவ்வாது அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக அங்கே வச்சுருப்பாங்க. நிறைய கோவில்களில் சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த ஜவ்வாதை கொஞ்சம் கலந்து தான் அபிஷேகம்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி தெய்வ சக்தி நிறைந்தது இந்த ஜவ்வாது. இது கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டுட்டு போகிறாங்க இல்லையா ஐயப்பன் கோவிலுக்கு, அவங்களுமே இதை ஜவ்வாதை பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப ரொம்ப தெய்வீக சக்தி உள்ளது இந்த ஜவ்வாது. இதுக்கும் பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு. இது 3மே பார்த்தீங்கன்னா பணத்தை வசீகரிக்கக்கூடியது. இது 3மே நல்ல வாசனை நிறைந்த பொருள். கண்டிப்பாக இதை நீங்கள் அமாவாசை அன்று வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால இன்றைய தினம் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகளையும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகரிக்கும், பொருளாதார நிலை உயரும், செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் அது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.